நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிடி கொழுக்கட்டை சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அளவுகள் மாறாமல் அப்படியே பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டான கொழுக்கட்டை பண்ண முடியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் அரைச்ச மாவு எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் அரைச்ச கொழுக்கட்டை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலேயே கொழுக்கட்டை மாவு எப்படி அரைக்கணும்னு வீடியோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நம்ம பச்சை மாவில் செய்கிறக்கும் வறுத்துட்டு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பச்சை மாவில் செய்யும்போது கொழுக்கட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும்போது நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற அளவுக்கு இருக்கும். இப்போது இந்த மாவு வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல உதிரியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் கோலம் மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா நீளமாக கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். இல்லைனா திரி திரியாக விழுகும். அப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மாவு நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டை சாஃப்டாக வரக்கு நெய்யும் ஒரு முக்கியமான காரணம். நெய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, லேசாக கலர் சேஞ்ச் ஆனாவே போதும். எதுக்காக நம்ம தேங்காவை வதக்கிட்டு சேர்க்குறோன்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட கொழுக்கட்டை கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தேங்காய் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு எள் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க வெல்லத்தில் மண் தூசி எதுவும் இல்லைன்றதுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் ஏதாவது இருந்ததுன்னா தனி பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரையவும் வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கூடவே 2-3 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களும் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ அளவுகள் மாறாமல் வரும். உப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம சேர்த்துருக்க இனிப்போட சுவையை அதிகமாக காமிக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கட்டிப்படாமல் ரொம்ப சீக்கிரமாக கலந்துடணும். மாவு இந்தளவுக்கு நல்லா கட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுடுங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உருண்டை உருண்டையாக உருட்டிட்டு, அதாவது லட்டு போல் உருட்டிட்டு நீங்கள் அவிக்கலாம். அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு பிடிச்சு வைப்போம்ல அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ண போகிறேன், பிடி கொழுக்கட்டை போலவும் பண்ண போகிறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இதே போல் எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணிவிட்டு இடியாப்பம் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிடலாம். பிடி கொழுக்கட்டைக்கு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் இருக்கும்.
இப்போ நான் வந்து இடியாப்பம் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அதிக நேரம் வெந்துடக்கூடாது. அதிக நேரம் வெந்துருச்சுன்னா கொழுக்கட்டைகள் ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. கொழுக்கட்டைகள் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுட சுட கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ருசியான நல்ல சாஃப்டான பிடி கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வர விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் கொழுக்கட்டை எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.